அப்ப முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்தனமாக செய்து விட்டார்களா, தப்பிதமாக செய்து விட்டார்களா? அவர்களை பின்பற்றுவதிலே என்ன தவறு என்று நாம் கேட்கிறோம். என்றாலும் சற்று கவனியுங்கள், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த பிரகாரம் நாம் வாழ்கிறோமா? நம் முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறோமா? நம் முன்னோர்கள் உடுத்தின விதமாக இன்றைக்கு நாம் உடுத்துகிறோமா? நம் முன்னோர்கள் செய்த காரியங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. முன்னோர்கள் என்ன செய்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை, நாம் வேறு விதமாக செய்து கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்கள் எப்படி உடை அணிந்தார்களோ அதை பற்றி கவலைப்படுவதில்லை, வேறு விதமாக நாம் உடை அணிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் கட்ட வண்டியிலே போனார்கள், இன்றைக்கு நாம் என்னுடைய முன்னோர்கள் கட்ட வண்டியில தான் போனார்கள், ஆகவே நான் அதை மாற்ற முடியாது, நானும் கட்டை வண்டியில தான் போவேன் என்று யாராவது அடம் பிடிக்கிறோமா? இல்லை. நம்முடைய முன்னோர்கள் குடுக விளக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். முன்னோர்களுடைய வழியை விட்டு நாம் எப்படி தவறி போவது? இன்றைக்கு குடுக விளக்கு தான் நான் வைத்துக் கொள்ள வேண்டும், எலக்ட்ரிக் லைட்டே வேண்டாம் என்று யாராவது சொல்கிறோமா? இல்லை. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முன்னோர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் மாறுபட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உண்ணுவதிலே, உடுப்பதிலே, போக்கு வரத்திலே, எல்லாவற்றிலுமே நம்முடைய முன்னோர்களைப் போல நாம் ஒன்றுமே செய்கிறது இல்லை. ஆனால் மார்க்கம் என்று வரும்போது முன்னோர்களுடைய வழியை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்களோ, எப்படி தொழுதார்களோ அதே விதமாகத்தான். இன்றைக்கு மார்க்கத்திலே ஏராளமான வேத புத்தகங்கள் இருக்கின்றன. இந்து மார்க்கத்திலே 4 வேதம் இருக்கிறது, மகமதிய மார்க்கத்திலே குரான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மார்க்கத்திலும் வேதங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இன்றைக்கு மக்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த வேதத்தை பின்பற்றுவதாக மார்க்கம் இல்லை. முன்னோர்களை, பாரம்பரியங்களை பின்பற்றி தான் இன்றைக்கு மார்க்கத்தினுடைய காரியங்கள் நடக்கிறதே ஒழிய அவரவர்கள் அந்தந்த வேதங்களை அங்கே பின்பற்றுகிறது இல்லை என்பதை நாம் நிச்சயமாக அறியலாம். நாளைக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் நிற்கும் போது ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தந்தையார் போன வழியிலே நான் போனேன், என்னுடைய மூதாதையர்கள் சென்ற பிரகாரமாகவே நான் சென்றேன், நான் வணங்கினேன், நான் தொழுதேன். அப்போ ஆண்டவர் கேட்பார், சரி, மார்க்கத்தில் மாத்திரம் மூதாதையர்களை பின்பற்றினீர்களே, மற்ற எதிலையாவது நீங்கள் மூதாதையர்களை பின்பற்றினீர்களா என்று கேட்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தொழுது கொள்ளுகிற காரியத்திலே நாம் மிக ஜாக்கிரதையாக கவனமாக நாம் இருக்க வேண்டும். எதை வேண்டும் என்றாலும் தொழுது கொள்ளக்கூடாது. அந்த தொழுது கொள்ளுகிற காரியங்களிலே இது சரிதானா, இப்படி செய்வது சரிதானா என்று மார்க்கத்திலே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். இந்த தெய்வம், நம் தொழுது கொள்ளுகிற தெய்வம் நமக்கு பரலோகத்தை கொடுக்குமா, நம்மை புத்திய ஜீவனுக்கு நமக்கு வழி நடத்துமா? ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்க வேண்டும். நாம் இருக்கிற ஒரு சபை, நாம் இருக்கிற ஒரு விசுவாசம், நாம் இருக்கிற ஒரு மார்க்கம், இந்த மார்க்கம் சரிதானா? இதிலே நாம் இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாமா? பரலோகம் ஒண்ணுதான், நாம் வணங்குற தெய்வமும் ஒன்றுதான், நாம் படிக்கிற வேதமும் ஒன்றுதான். இந்த ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு, ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டு 1008 பிரிவுகளாக நாம் பிரிந்திருக்கிறோமே, இது சரிதானா? அப்படியானால் இந்த 1008 பிரிவுகளும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகுமா? இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் மத்தியிலே வைத்து நாம் தொழுகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து தெரிந்து தொழ வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இந்த காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி தொழ வேண்டும், அல்லது கடவுள் யார், மார்க்கம் என்ன என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமானால் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவதற்கு சித்தமாக இருக்கிறார். தான் யார் என்பதையும், உண்மையான தெய்வம் எது என்பதையும், அந்த மார்க்கம் எது என்பதையும் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறேன். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்படியானால் முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவர் யார் என்பதை தேடுவோமானால், உண்மையான மார்க்கம் எது, உண்மையான சபை எது, உண்மையான சத்தியம் எது என்பதை நாம் தேடுவோமானால் அதை நீங்கள் கண்டுபிடிக்க தான் உதவி செய்வதாக ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிறார். ஒரு சன்னியாசியின் இடத்துல ஒரு வாலிபன் போய், ஐயா, நான் கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு அந்த கடவுளை பார்ப்பதற்கு வழிகாட்டும் என்று சொன்னார். அப்பொழுது பக்கத்திலே ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றுக்குள்ளாக அந்த வாலிபனை கூட்டிக் கொண்டு போனார். எதற்காக ஆற்றுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறீர்கள், நீ பேசாமல் வா என்று சொன்னார். ஆற்றுக்கு
கழுத்தளவு ஆழத்திலே போன உடனே அந்த சன்னியாசி சொன்னார், மகனே, இப்பொழுது நான் ஒன்று செய்ய போகிறேன் என்று சொல்லி திடீரென்று அவனுடைய தலையை பிடித்து தண்ணிக்குள்ளாக அமைக்க விட்டார். சரி, 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவனுக்கு மூச்சு எடுக்கிறது, திணறுகிறது, செத்து போயிடுவான் போல தெரிகிறது. திணறி கொண்டிருக்கிறார். எப்படியாவது வெளியே வந்து விட வேண்டும், மூச்சு எடுக்க வேண்டும். அப்பொழுது அவனுடைய தலையை அவர் வெளியே கொண்டு வந்தார். தண்ணீரை குதறி விட்டு பெருமூச்சு எடுத்து சிறிது நேரம் அவகாசப்படுத்திக் கொண்டு அவன் கேட்டார், ஐயா, என்ன இது, என்னை கொன்று போட விரும்புகிறீர்களா? அந்த ஞானி சொன்னார், சன்னியாசி சொன்னார், நீ கொன்று போட வேண்டும் என்று விரும்பவில்லை அப்பா. நீ தண்ணீருக்குள்ளாக உன்னுடைய கழுத்தை நான் அமைக்கின போது, உன்னுடைய தலை அமைக்கின போது மூச்சு விட வேண்டும் என்று நீ எவ்வளவு ஆசைப்பட்டாய். எப்படியாவது தலைக்கு மேலே உன்னுடைய கழுத்தை கொண்டு வந்து மூச்சு வாங்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே. அப்படி ஒரு ஆசையோடு, அப்படி ஒரு ஆவலோடு நீ ஆண்டவரை தேடினால் நிச்சயமாக ஆண்டவரை நீ கண்டுபிடிப்பாய் என்று சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உண்மையான தெய்வம் எது, உண்மையான மார்க்கம் எது, எந்த மார்க்கம், எந்த தெய்வம், எந்த சத்தியம், எந்த விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷ விதமாக அறிந்து கொண்டவர்களாக நாம் வணங்க வேண்டும், தெரிந்து கொண்டவர்களாக நாம் தொழ வேண்டும். அறிந்தும் தெரிந்தும் நாம் தொழும்போது அது நமக்கு நிச்சயமாக ஆண்டவருக்கு, நமக்கு வேதத்திலே ஆண்டவர் சொன்ன வழியிலே நாம் நடக்கும்போது ஆண்டவருடைய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு விசேஷ விதமாக தருவார். இந்த மார்க்கத்திலே அநேகர் என்ன நினைக்கிறார்கள், எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரிதான், எந்த தெய்வத்தை தொடங்கினாலும் சரிதான், ஒரு பிராட் மைண்ட், ஒரு லிபரல் மைண்ட், ஒரு பரோகரமான ஒரு சிந்தை இருக்கிறது. இதில் என்னத்துக்கு ஒரு நேரோவே, ஒரு ஒரு விதமான சிறிய ஒரு எண்ணம் எதற்காக வேண்டும், ஒரு பரந்த எண்ணம் இருந்தால் போதாதா என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரந்த எண்ணம் எதிலேதான் நமக்கு இருக்கிறது. ஒரு வீட்டை வாங்குகிறோம், அந்த வீட்டிலே போய் நம்ம பேரை போட்டுக்கிறோம். சரி, நம்முடைய வீடையா, எல்லாருக்கும் அது வீடாக இருக்கட்டுமே, பரந்த எண்ணம் இருக்கிறதா நமக்கு? சரி, ஒரு துணிமணியை வாங்குகிறோம், அந்த துணிமணி நம்ம அளவு கொடுத்து அங்கே டெய்லர் கடையில தைக்கிறோம், நமக்கு தானே அதை தைக்கிறோம், எல்லோரும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று பரந்த எண்ணம் இருக்கிறது. எதில் தான் நமக்கு பரந்த எண்ணம் இருக்கிறது? ஒரு லிபரல் மைண்ட் இருக்கிறது, ஒரு பிராட் மைண்டட்னஸ் இருக்கிறது, எதிலுமே கிடையாது. ஆனால் மார்க்கம் என்று வரும்போது எதை வணங்கினால் தான் என்ன, எந்த வழியில் போனால் தான் என்ன, எந்த மார்க்கத்தில் போனால் தான் என்ற ஒரு பிராட் மைண்ட், ஒரு லிபரல் மைண்ட் எப்படி இருக்க முடியும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இவைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து நாம் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து உணர்ந்து அதை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த விவிலியத்திலே கடவுளை பற்றி அநேக காரியங்கள் சொல்லுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இருக்காது. என்றாலும் சில முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொண்டால், எத்தகைய கடவுள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டால், நாம் தொழுவதற்கும் வணங்குவதற்கும் அது நமக்கு ஒத்தாசை செய்யும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, தெய்வம் யார் என்பதை எங்களுக்கு நீர் காட்ட வேண்டும் என்று உடைய திருப்பாத்திரை கெஞ்சி கொண்டாடுகிறோம். நாங்கள் தொழுது கொள்ளும் போது உண்மையான பரம்பொருளை தொழுது கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் ஒத்தாசை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆவியானவர் மூலமாக எங்களுடைய உள்ளத்திலே நீர் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென். அப்படியானால் திருமறையிலே ஆண்டவரை பற்றி பேசும்போது நாம் வணங்குகிற அந்த தெய்வம், இந்த திருமறை வெளிப்படுத்துகிற தெய்வம், முதலாவதாக அவர் வல்லமையுள்ள ஒரு கடவுள். இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆண்டவருடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். இந்த மின்சாரத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை! இன்றைக்கு நம்முடைய விஞ்ஞானத்தை வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே கிராவிட்டி என்று பகர், ஆகர்ஷண சக்தி என்ற ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை எப்படிப்பட்ட ஒரு வல்லமை! இந்த சூரியனிலிருந்து நம்முடைய உலகம் 9 கோடி மைலுக்கு அந்த பக்கமாக இருந்தாலும் அந்த ஆகர்ஷண சக்தியினாலே அந்த சூரியன் நம்முடைய உலகத்தை பிடித்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு இல்லாவிட்டால் நம்முடைய உலகம் எங்கேயாவது போய்விடும். இழுத்துக்கொண்டு இந்த உலகமானது தன்னுடைய பாதையிலே போவதற்காக அப்படியே அதை இழுத்துக்கொண்டு சரியானபடி இழுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு விஞ்ஞானி இதை பற்றி சொன்னார், இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கு நம்முடைய உலகத்திற்கும் இடையிலே இருக்கிற அந்த இழுத்துக் கொள்ளுகிற அந்த வல்லமை பற்றி அவர் பேசும்போது சொன்னார், இந்த வல்லமை எப்படி இருக்கிறதால் 3 கோடி 60 லட்சம், கவனிங்க, 3 கோடி 60 லட்சம் 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 டன் வல்லமை உள்ளது.
அப்படியானால் அது எவ்வளவு பெரிய வல்லமை! அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற ஏராளமான சூரியன்கள், சந்திரன்கள், பிரம்மாண்டமான உலகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தது மட்டுமல்ல, தன் பாதையிலே அவைகள் ஓடுவதற்கும் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கும் ஆண்டவர் அமைத்திருக்கிறாரே. அப்படியானால் அவருடைய கை, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை! மனிதன் ஒரு சில பவுண்டு உள்ள அந்த கோலங்களை வானத்திற்கு 200 மைல் 300 மைலுக்கு அனுப்பிவிட்டு கைதட்டி ஆர்ப்பரிக்கிறார். எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய வல்லமை என்று! பிரம்மாண்டமான உலகங்களை நம்முடைய எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு நம்மாலே கணக்கிட முடியாத பிரம்மாண்டமான உலகங்களை இந்த வான மண்டலங்களிலே ஆண்டவர் தொங்க வைத்திருக்கிறாரே, அதை ஓட வைத்திருக்கிறாரே, அதை பாதுகாக்கிறாரே. அப்படியானால் அந்த வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை என்பதை நாம் விசேஷ விதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளை பற்றி மழை வருகிறது, பயங்கரமான மழை வருகிறது. இவ்வளவு பெரிய வல்லமை, மனிதன் அதை தாங்கக்கூட முடியவில்லை, அதன் முன்பாக நிற்க முடியவில்லை. திடீரென்று மின்னல் மின்னுகிறது, இடி இடிக்கிறது. இவைகளை பார்த்து மனிதன் பயந்து போய் சமயங்களில் அதை கடவுள் என்று வணங்கக்கூடிய ஒரு அளவு பயப்படுகிறார். ஆகவே நாம் பார்க்கிற பிரகாரமாக காற்றடிக்கிறது. அந்த காற்று 1 வினாடி 2 வினாடி 3 வினாடி இந்த புயல் காற்று அடித்து எவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணி விடுகிறது. திடீரென்று கடல் அலைகள் பொங்கி உலகத்தின் பல பகுதிகளை அழித்து விடுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டமான வல்லமைகள், சக்திகள். அந்த பிரம்மாண்டமான வல்லமைகள், சக்தியின் மத்தியிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் வணங்குகிற தெய்வம் சக்தி அல்ல. இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? சக்தியை வணங்குகிறார்கள், வல்லமைகளை தெய்வமாக வணங்குகிறார்கள். ஆனால் அந்த வல்லமைகளுக்கு மேலாக அந்த வல்லமைகளை உடைய ஒரு கடவுளை வணங்குவதை விட்டு சக்தியை தெய்வமாக இன்றைக்கு நாம் வணங்குகிறார்கள். அதுல இன்னொரு விஷயம் இங்கே நாம் பார்க்கும்போது, திருமறையிலே இதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறேன். 16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் அதிக துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவருக்குள் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆங்கிலத்தில் அது எப்படி போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆல் ஹோல் டுகெதர் இன் ஹிம். அவருக்குள்ளாக பிடித்து கொண்டு, பற்றி கொண்டு, இழுத்து கொண்டு அவருக்குள்ளாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவனுடைய சக்தி எல்லா விதமான காரியங்களையும் இழுத்து கொண்டு, பிடித்து கொண்டு, தன்னுடைய கரத்திலே அதை வைத்துக் கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் நம்முடைய கடவுள் எவ்வளவு வல்லமையுள்ள கடவுள்! நம்முடைய கடவுள் வல்லமையுள்ள கடவுள். உங்களுக்காகவும் எனக்காகவும் எது வேண்டும் என்றாலும் அவர் செய்வார். அந்த உண்மை தெய்வத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அடியான் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே, இதோ நாங்கள் யுத்தம் செய்கிறோம், எதிரிகளை அழிக்க வேண்டும், இந்த சூரியனை நிற்க வையுங்கள், வானத்திலே நிற்க வையுங்கள் என்று அவர் பிரார்த்தனை பண்ண போது, அந்த சூரியன் ஒரு நாள் அளவும், ஏறக்கூடிய ஒரு நாள் முழுவதும் அந்த வானத்திலே தன்னுடைய நிலை மேல் நின்றது. விஞ்ஞானிகள் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் சூரியன் நிற்பதானால் அதோடு கூட சேர்ந்து அதனுடைய எல்லா விதமான கிரகங்கள், சந்திரன்கள் எல்லாம் நிற்க வேண்டும். அப்படி சூரியனும் இந்த கிரகமும் இந்த சூரிய வட்டமும் என்றால் மற்ற சூரிய வட்டங்கள், மற்ற அந்த அண்ட சராசரங்களிலே ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். அது பிரம்மாண்டமான மாறுதல் உண்டாகும். என்றாலும் ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டு, இந்த அண்ட சராசரங்களிலே நடக்கக்கூடாத, நினைத்து கூட எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்காக ஆண்டவர் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்.